சீரீஸ்ல நம்ம எம்ப்ரியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எண்டோஸ்பெர்ம பத்தி பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற டெவலப்மெண்ட் தான் எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட். ஏன் அந்த எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்ற எல்லா விஷயமுமே எண்டோஸ்பெர்ம் பத்தி டாபிக்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எம்ப்ரியோ தான் மைக்ரோபைல், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோபைல் எண்ட்ல தான் இருக்கும் எம்ப்ரியோ சாக். அண்ட் அதுல எனக்கு டெவலப் ஆகுறது தான் எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோ சாக்ல தான் எனக்கு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற ப்ரோஜெனியை ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜைகோட் வந்து எப்ப டிவைட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு தேவைப்படுற அளவு ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இருந்தாதான் இந்த ஜைகோட் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஏன் அந்த அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் அந்த டெவலப் ஆகுற எம்ப்ரியோ சாக்குக்கு நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இருந்த உடனே ஜைகோட் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு சீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜஸ், அதாவது எம்ப்ரியோஜெனி வந்து சிலது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோனோகாட்லிடான்ஸ்க்கும் டைகாட்லிடான்ஸ்க்கும் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைகாட் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜைகோட் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோ எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ரோ எம்ப்ரியோ தான் குளோபியூலர் ஹார்ட் ஷேப்ட் மெச்சோர் எம்ப்ரியோவா நமக்கு உருவாகுது. இதை பத்தி நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும். ஐ திங்க் எண்டோஸ்பெர்முக்கு முன்னாடி இருந்த வீடியோல, அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குளோபியூலர் ஷேப்ட் ஹார்ட் ஷேப்ட் மெச்சோர் எம்ப்ரியோ எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும். எஸ், எங்கல்ல வெயிட் பண்ணுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜைகோட் வந்து ப்ரோ எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகி குளோபியூலார் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப்ட் எம்ப்ரியோ அண்ட் மெச்சோர் எம்ப்ரியோவா நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பற்றி தான் இந்த இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. குளோபியூலார் ஹார்ட் ஷேப்ட் மெச்சோர் எம்ப்ரியோவா நமக்கு கிடைக்குது. ஒரு டைகாட் எம்ப்ரியோல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்கும் அண்ட் 2 காட்லிடான்ஸ் வந்து இருக்கும். டைகாட்ல 2 காட்ஸ் வந்து இருக்கும். மோனோகாட்ல ஒரு காட்லிடான் தான் இருக்கும். இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்க்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா எபிகாட்டைல் வந்து இருக்கு. இந்த எபிகாட்டைல்ல இருந்து உருவாகுறதா பிளுமியூல் ஆர் ஸ்டெம் டிப். இதுல இருந்து தான் ஸ்டெம் ரீஜியன் வந்து டெவலப் ஆகும். அண்ட் சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் காட்லிடான்ஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போகாட்டைல். இது வந்து பாத்தீங்கன்னா ரேடிக்கல் ஆர் ரூட் டிப், ரூட் ரீஜனை ப்ரொடியூஸ் பண்றது தான் ஹைப்போகாட்டைல். ஸ்டெம் ரீஜனை ப்ரொடியூஸ் பண்றது எபிகாட்டைல். இந்த ரூட் டிப்பை கவர் ஆகியிருக்கிறது தான் ரூட் கேப். இதை வந்து நம்ம டயக்ராம்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம எம்ப்ரியோனல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு காட்லிடான், இது இன்னொரு காட்லிடான். 2 காட்லிடான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த காட்லிடானுக்கு மேல இருக்கிற இந்த ரீஜியனை தான் நம்ம எபிகாட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிகாட்டைல இருந்து உருவாகிறது தான் பிளுமியூல். இதுதான் ஸ்டெம் டிப் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து தான் ஸ்டெம் ரீஜியன் வந்து டெவலப் ஆகும். அண்ட் காட்லிடான்ஸ்க்கு கீழே இருக்கிற இந்த ரீஜனை ஹைப்போகாட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போகாட்டைல தான் ரேடிக்கல், ரூட் டிப் எல்லாமே இருக்கு. இந்த ரூட் டிப்பை கவர் பண்றது தான் இந்த ரூட் கேப். இதுல இருந்து தான் நமக்கு ரூட் ரீஜன் வந்து டெவலப் ஆகும். இதுல இருந்து ஸ்டெம் ரீஜன் வந்து டெவலப் ஆகும். இதுதான் டைகாட்லிடான்ல இருக்கக்கூடிய எம்ப்ரியோவோட டெவலப்மெண்ட் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோனோகாட்லிடான், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காட்லிடான்ல தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கிராஸ் ஃபேமிலி எல்லாமே மோனோகாட்ஸ் தான். கிராஸ் ஃபேமிலியில இருக்கிற காட்லிடான ஸ்கியூட்டெல்லம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்ல ஒரு சைடு, ஒரு லேட்ரல் சைட்ல தான் வந்து இந்த ஸ்கியூட்டெல்லம் வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்ப இதுதான் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன்.
இதுதான் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்ல சைட்வேஸா ஒரு சைடுல டெவலப் ஆகுறது தான் ஸ்க்யூட்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரீஜியன நம்ம ஸ்க்யூட்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட மோனோகாட்லிடான். இது வந்து கிராஸ் ஃபேமிலியில ஸ்க்யூட்டலம் அப்படின்ற நேம் வந்து இருக்கு. இதோட லோவர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்க்கு வந்து ரேடிக்கல் அண்ட் ரூட் கேப் வந்து இருக்கும். அந்த கவர் பண்ற விதமா சீலியோரைசா வந்து கவர் பண்ணிப்பாங்க, ரேடிக்கலையும் ரூட் கேப்பையும். அண்ட் எம்ப்ரியோனல் ஆக்சிஸோட மேல இருக்கிற ரீஜனை எபிகாட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிகாட்டைல தான் ஷூட்டோட டிப் வந்து இருக்கும். அண்ட் லீஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே இந்த இதுல தான் இருக்கும். அத வந்து கவர் பண்ற விதமா சீலி ஆப்டைல் வந்து கவர் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம டயக்ராம்ல பார்க்கலாம். இதுதான் நம்மளோட எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்ல இருக்கிற பேசல் ரீஜன்ல தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட ரேடிக்கல் அண்ட் ரூட் கேப் வந்து இருக்கு. இந்த ரேடிக்கலையும் ரூட் கேப்பையும் கவர் பண்றது யாரு அப்படின்னா இந்த சீலியோரைசா. இது ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்லால உருவான ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். அண்ட் சீலியாப்டைல் அப்படின்றது என்னன்னா நம்மளோட ஷூட் ரீஜன், ஹைப்போகாட்டல் எல்லாமே இந்த சீலியாப்டைல் அண்ட் ஷூட் ஆபெக்ஸ் இதுல இருந்து தான் நமக்கு ஷூட் ரீஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா விஷயமுமே எம்சிக்யூல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த டயக்ராமையும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டயக்ராம் கொடுத்துட்டு இதுல வந்து எந்த பார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம்.